இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிற பேட் ஹேபிட் என்னன்னா ஒரு காமனான பேட் ஹேபிட் தான். இந்த பேட் ஹேபிட் எனக்கு கூட இருக்குது. அதாவது நம்ம இந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து சரியாக தூங்குறதே இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல் காலேஜும் திறக்கல. நம்ம ஆளுக்கு கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நைட்டு 11 to 12 வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours தான் தூங்குறோம். பட் இது வந்து உண்மையாக ஒரு தவறான விஷயம் தான். தான் நீங்கள் உங்கள் பாடியை ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாலும் இந்தமாரி தூங்காதால உங்கள் பாடி கெயின் வந்து வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் உங்கள் பாடி ஃபிசிக்கலாக வச்சுருந்தாலும் வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வ்ரிங்கிள்ஸ்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதாவது கன்னத்தில் அந்த ஏஜிங் ஃபாஸ்ட் அதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு காமனான இஷ்யூ தான். நைட்டு தூக்கம் வரலன்றது ஒரு காமனான இஷ்யூன்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ். இந்தமாரி உங்களுக்கு எதாவது காமனான இஷ்யூ இருந்தால் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 to 8 hours தூங்கினா தான் உங்களால் வந்து அந்த மார்னிங் இருந்து உங்கள் ஒர்க்கை பிரைட்டாக பண்ண முடியும். நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த வயசு சின்ன பசங்க வந்து இவ்வளோ நேரம் தூங்கணும், அடல்ட் வந்து இவ்வளோ நேரம் தூங்கணும். பட் அப்போல்லாம் கிடையாது. ஈவன் மோர் நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் 7 to 8 hours தான் தூங்கணும்.